இது ஓகேவா? இந்த லெட்டுக்கு வந்து இன்னொரு ஒரு நேம் சொல்லுவாங்க. இதுக்கு பேர் என்னென்னா பிளாக் ஸ்கோப். ஆக்சுவலாக ஜாவா ஸ்கிரிப்டில் பிளாக் ஸ்கோப் அப்படின்னா ஒரு பிளாக்குள்ளே மட்டும் இது ஒர்க் ஆகும். இப்போ நான் வந்து இந்த கர்லி பிரேஸ்க்குள்ளே கொடுத்துருக்கனால இதோட விசிபிலிட்டி இதுக்குள்ளே மட்டும்தான் இருக்கும். இந்த சிட்டி மதுரை அப்படிங்கிறது இந்த சிட்டி சென்னையை அஃபெக்ட் பண்ணாது. ஸோ இந்த பிளாக்குக்குள்ளே நான் சிட்டி கொடுக்கும்போது எனக்கு மதுரைன்னு வரும். அதே நான் இந்த இடத்துல போயிட்டு நான் சிட்டி கொடுக்கும்போது எனக்கு சென்னைன்னு தான் வரும். இப்போ இதை வந்து நான் இங்கே கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இருங்க, இதெல்லாம் நான் ரிமூவ் பண்ணிடுறேன், கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த அவுட்புட் பார்த்தீங்க அப்படின்னா லைன் நம்பர் 15 எனக்கு சென்னைன்னு வரும். இதை எடுத்து விட்றேன். ஓகே, லைன் நம்பர் 15 எனக்கு சென்னைன்னு வரும். லைன் நம்பர் 19 மதுரைன்னு வரும். லைன் நம்பர் 22 யாரோ சொல்ல முடியுமா என்ன வரும்னு சொல்லிட்டு? மதுரை வருமா சென்னை? சென்னை தான் கரெக்ட். ஆக்சுவலாக என்ன மீனிங் அப்படின்னா நம்ம இங்கே மதுரைன்னு கொடுத்துருக்கோம், பட் ஸ்டில் இந்த மதுரை அப்படிங்கிறது பிளாக் ஸ்கோப்போட முடிஞ்சிடும். ஆக்சுவலாக ஏன்னா கர்லி பிரேஸ் முடிகிற இடத்துல இது முடிஞ்சிடும். அப்படிங்கும்போது லைன் நம்பர் 21 வரும்போது இந்த சிட்டி வந்து எங்கே போகும்னா இங்கேருந்து எடுத்துகிட்டு வரும். இதை எடுத்துக்காது. ஆக்சுவலாக இப்போ நீங்கள் அவுட்புட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சென்னை, இதோட அவுட்புட் சென்னை வரும், அப்புறம் மதுரை வரும், திருப்பி சென்னை தான் வரும். ஆக்சுவலாக சென்னை மதுரை சென்னை தான் வரும். இந்த கான்செப்ட் ரொம்ப முக்கியமான கான்செப்ட். ஆக்சுவலாக கோடிங் பண்ணும்போது அது ஜாவா ஸ்கிரிப்டில், இது ஜாவா ஸ்கிரிப்டோட கான்செப்ட். ஆக்சுவலாக இந்த